வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள அவரது சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திய விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கு பாஜக ஏன் இவ்வளவு பகிரத முயற்சியை மேற்கொள்கிறது என்பதை நாட்டு மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி என்று சொல்லுகிறவர் பாஜகவை கொள்கை எதிரி என்று இணைத்துக் கொள்கிறார். ஆக திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், திமுக அரசை வீழ்த்த வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு செயல் திட்டமாக கொண்டிருக்கிற பாஜக விஜய் அவர்களுக்கு துணை போகிறது என்று சொன்னால், தாங்கி பிடிக்கிறது என்று சொன்னால் உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை, சுதந்திரமாக சிந்திக்கவில்லை, சுதந்திரமாக செயல்படவில்லை. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடும். விஜய் அவர்களை தனியே நிறுத்தி வாக்குகளை பிரித்து, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே. ஆகவே பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது. அதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? இரண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வீடியோ வெளியிட்டார். கரூரில் 41 பேர்கள் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பின் உள்ள உண்மையை மக்களிடம் விளக்க வேண்டிய தார்மீக பொறுப்பிலிருந்து அரசு விலகி செல்கிறதோ என்கிற சந்தேகமும் கவலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற வகையில் அரசு நிர்வாகத்தின் கருத்துக்கள், அரசு அதிகாரிகளுடைய கருத்துக்கள் அமைந்து வருவதை நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆணையத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கரூர் துயர சம்பவத்திலே ஆறுதல் கூறுகிற போது தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மின்வாரிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், கூடுதல் டிஜிபி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி அரசு நடவடிக்கையை நியாயப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து மிக உயர்ந்த பொறுப்பான வருவாய்த்துறை செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர், டிஜிபி அவர்கள், கூடுதல் டிஜிபி அவர்கள் கூட்டாக அரசினுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற வகையிலே கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
வீடியோ வெளியிடுகிறார். இது குறித்து கருத்துக்களை கூறுவது நடவடிக்கைக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கை தோணியில அவருடைய வீடியோ கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. இப்போது நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவசரமாக என்று சொல்வதை காட்டிலும் பதட்டத்தோடு அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறிய கருத்துக்களும், இவ்வளவு பதற்றப்பட்டு அமைச்சர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கும் புரியவில்லை, நாட்டு மக்களுக்கும் தெரியவில்லை. விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையிலே அவர்கள் இந்த கருத்தின் மூலமாக வழி நடத்துகிறார்களா என்கிற ஒரு நிலைதான் தற்போது இந்த அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பொதுவாக ஒரு விசாரணை ஆணையம் அமைந்த பிறகு அது தொடர்பான வாதங்களையோ வீடியோக்களையோ அரசு அதிகாரிகள் அரசை சார்ந்தோர் பொது வெளியிலே வெளியிட்டு ஆணையத்தினுடைய நியமனங்களை கேள்விக்குறியாக்குகின்ற வகையிலும் ஏன் அவமதிக்கின்ற செயலாகத்தான் பார்க்கப்படுவது இப்போது இருக்கக்கூடிய செயல்கள் அமைந்திருக்கிறது. விசாரணை நடக்கும் நிலையில அது குறித்து பொது அறிக்கைகள் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து வெளியிட்டு வருவது விசாரணையினுடைய நடுநிலைத்தன்மையை, நம்பகத்தன்மையை, உண்மைத்தன்மையை கேள்விக்குறியாக்குவதாக அமையாதா? திறமைமிக்க தங்கள் சேவையின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக உழைத்து மக்களின் நம்பிக்கை பெற்றுள்ள அரசு உயர் பொறுப்பிலே உள்ள பெருமைமிகு அதிகாரிகளை திமுக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தவறாக வழிநடத்துகிறதா என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே 10ஆம் நம்பர் பழங்குடியினர் குடியிருப்பில் காந்தியடிகளின் 156வது பிறந்தநாளை முன்னிட்டு மகாத்மா காந்தி பொது சேவை மையம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நௌஷாத் தலைமை வகித்தார். கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம், சமூக ஆர்வலர் இந்திரஜித், மகாத்மா காந்தி பொதுச்சேவை மைய துணைத் தலைவர் கபீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பழங்குடியினர்களுடன் இணைந்து காந்தியடிகள் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பழங்குடியினர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் காமராஜரின் 50வது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கும்பமேளாவில் அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டாம்பேட். ஆனால் அங்கே 64 கோடி பேர் மக்கள் வந்தாங்க. ஆனால் கரூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க. செத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அந்த தாய் தனியாக நிற்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது, யார் செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேணும் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்களில் ரவுண்டானா போல இடங்களில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரலை? நிச்சயமாக சரியில்லை தான். நீங்கள்லாம் கேட்கும்போது நாம் பதில் சொல்கிறேன், நானாக கேட்கல. ஆனால் தனிநபர் ஆணையம் அது அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. அது என்னைக்கு திமுகவுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து வேலியே பயிரை மேய்ந்தால் போல காவல்துறை காமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் கண்டறிந்து அவர்களெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிறுவனம்.